ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு விஹானா மாம்ஸ் டைரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஒரே வீடியோவை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே வெள்ளை கோயிலில் சந்தை இருக்குங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருந்துச்சு, பட் இப்போ வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி போட்டிருக்காங்க. சரி காய்கறி எல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்ட்டு போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்ட்டுங்க. சந்தை அப்படின்னாலே டவுனில் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையாங்க. அப்படி தான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. அடுத்து நான் ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு வரலான்ட்டு இருந்தேன். அந்த இடத்துக்கு தான் வந்தவங்க. இது பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபுட் லான்ச் அப்படின்ட்டு எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இதை பார்த்தேங்க. எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி ஒரு டைம் உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா மெயினாக கிட்ஸுக்காக ஒரு ஏரியா செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்விங், ஸ்லைட், அப்புறமா இன்னொரு 2-3 ப்ளே ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க. கிட்ஸை வந்து வீக்கெண்டில் கூட்டிகிட்டு வந்தால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கள் வெள்ளை கோயில் சரௌண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. விஹா குட்டிக்கு இது எல்லாமே விளையாட தெரியலங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறாங்க. பட் மற்ற குழந்தைங்க விளையாடுறத பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ப்ளே ஏரியாலையுமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருக்குதுங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. விஹா குட்டியை நானும் 2-3 இதில் உட்கார வச்சு விளையாட்டு கட்டி பார்த்தேங்க. பட் அவங்களுக்கு வந்து இது என்னன்னே புரியல. இன்னும் கொஞ்சம் பெருசானால் அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக விளையாட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அந்த ப்ளே ஏரியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி பசிக்கிட்டு சாப்பிட்லான்ட்டு வந்தோங்க. நாங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு நான், அதாவது 2 நான், அதுக்கு ஒரு நாட்டுக்கோழி கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபைனலாக சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. வெளியில் போனால் அது எப்படி சிக்கன் பிரியாணி இல்லாமல் சாப்பிட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். விஹா குட்டிக்கு தயிர் சாதம் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா தயிர் சாதமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. தயிர் சாதத்தை கலக்கிட்டு அதுக்கு போடுற தாளிப்பு பார்த்திங்கன்னா மேலே செப்ரேட்டாக போட்டிருந்தாங்க. ஸோ விஹா குட்டிக்கு வந்து தாளிப்பு இல்லாமல் வெறும் தயிர் சாதத்தை மட்டும் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி வேண்டாம், ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவில் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்குங்க. தனி ஹட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 6 மெம்பர்ஸ் அந்த மாதிரி வந்தோன்னா நம்ம ஹட்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கூட இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட் வைஸுமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க கிளம்பிட்டோம். ஆனால் எனக்கு அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை. அடுத்து புதன்கிழமை சித்தி பொண்ணுக்கு வளகாப்பு இருந்துச்சுங்க. அங்கே தான் போகலான்ட்டு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி அதை போய் அட்டென்ட் பண்ணிவிட்டு அப்படியே தங்கச்சி வீட்டுக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்கு போயிட்டோம். நாங்கள் போனதுக்கப்புறம் தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு தங்கச்சிக்கு ரெடி ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு விசேஷம் அப்படின்னாலே ரொம்ப நாள் கழித்து எல்லா சொந்த பந்தத்தையும் ஒரே இடத்துல பார்த்து பேசி அது ஒரு தனி ஃபீலிங்.
இஷ்டத்துக்கு எடுத்து பூசுங்க. இங்க பாருங்க. ஃபுட் மெனு பார்த்தீங்கன்னா 5 விதமான சாதம், சாப்பாடு, சாம்பார், ரசம், தயிர், பொரியல், அப்பளம், அதுக்கப்புறம் வடை, பாயாசம் அப்படின்ட்டு எல்லாமே இருந்துச்சுங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட எல்லாருமே சாப்பிட்டுட்டு தங்கச்சிக்கு 1:30 மணிக்கு மேலே தான் நல்ல நேரம். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்ட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாருமே அப்படியே அரட்டி அடிச்சிட்டு இருந்தோம். 1:30க்கு அவங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி எங்கள் அண்ணி அவங்க வீட்டுக்கு போனோங்க. அங்கே அவங்க தோட்டத்தில் இருந்தாங்க. அங்கே போயிட்டு விஹாக்குட்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இப்போ நல்லா பார்த்து பழகிட்டாங்க. ஆடு, மாடு, கோழி, கோழி குஞ்சு, பூனை அப்படின்ட்டு எல்லாமே அவங்க தோட்டத்தில் இருக்குதுங்க. ஸோ அங்கே போனான்னா என்கிட்ட வரணும் அப்படின்ட்டு அழுக மாட்டா. அவங்கக்கிட்ட நல்லா ஜெல்லாயிருவா. அவங்க எல்லா பக்கமே கூட்டிகிட்டு போய் நல்லா சுற்றி காட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க மாமா அவளுக்கு இந்த ஆட்டுக்குட்டியை காட்டிட்டு இருந்தாங்க. பட் அவளுக்கு வந்து வேற ஒரு கூடையில் இன்னும் குட்டி ஆட்டுக்குட்டி வந்து மூடி வச்சுருந்தாங்க. ஸோ அது மேலே தான் கண்ணு, அது கத்திகிட்டே இருந்துச்சு. அவள் வந்து அங்கேயே பார்த்துட்டு இருந்தா. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.